இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் அவ்வப்போ எனக்கு இந்த அவிசுவாசம் பற்றி கொள்ளுகிறது என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்படி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொண்டு ஜீவிப்போம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவானை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. அவர் எப்படி இருந்தார்னா, விசுவாசத்திலே அதிகமாய் நாம் இருக்கும் பொழுது வல்லமை நம் மீது தங்கும். வல்லமை, there is power in the name of Jesus. அந்த பவர் அந்த வல்லமை தங்கும் பொழுது என்ன நடக்குமாம்? அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன என்று. ஸ்தேவானை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. பந்தி விசாரிப்புக்காரன், அவ்வளவுதான். அங்க இருக்க பந்தியை விசாரிக்கின்றதற்கு ஒரு 7 பேர் அங்கே நியமிக்கப்பட்டார்கள். அதிலே ஒருவன் ஸ்தேவானாக இருக்கின்றான். ஆனால் அவர் அவ்வளவு விசுவாசத்தோடும் வல்லமையோடும் அங்கே செயல்பட்ட காரணத்தினாலே அவர் கல்லெறிந்து கொல்லப்படுகின்றார். கல்லெறிந்து கொல்லப்பட்ட பொழுது அவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் போது அங்கே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. எத்தனை ஒரு ஹானர் பாருங்களேன். அவரை வரவேற்பதற்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோமா? சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி பிரதர் நான் வல்லமையோடு செயல்பட முடியும்? எப்படி என் வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளமும் வரும் என்று பார்க்கும் பொழுது, பல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை, பல ஊழியக்காரர்களுடைய அந்த ஊழியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலே வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே அங்கே ஒவ்வொரு கூட்டத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, என்னிடத்திலே நேற்று ஒருவர் ஜெபத்திற்காக காலையிலே ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கை எங்கேயோ இருந்தது, ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய வல்லமைக்காக இன்றைக்கு பைபிள் மினிஸ்ட்ரி பண்றதுக்காக அவரை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கின்றாராம். அவர் இந்த காட் மார்னிங்னாலே தொடப்பட்டு ஆண்டவரிடத்திலே ஒரு சாட்சி பகிர்வதற்காக ஃபோன் பண்ணார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், விசுவாசத்தோடு வாழ அழைக்கின்றார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் அவ்வப்போ எனக்கு இந்த அவிசுவாசம் பற்றி கொள்ளுகிறது என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்படி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே வல்லமை பெற்றுக்கொண்டு ஜீவிப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு வல்லமையிலே நிலை நின்று ஆண்டவரே உமக்காக வாழ கர்த்தரை கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.